இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் பிரியாணி. இப்போ அப்படியே லேசாக கிளறி கொடுங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்குது, ஜூஸியாகவும் இருக்குது பாருங்கள். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்கிறத விட இது சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டவே திகட்டாது, வயிறு மட்டும்தான் நிறையும், நாக்கு இன்னும் வேணும் வேணும்னு கேட்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. ஆமாங்க, உங்களில் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அக்கா சிக்கன் பிரியாணியை நார்மல் ரைஸில் அது உங்கள் ஸ்டைலில் செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. சிக்கன் பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் நார்மல் அரிசியில் செய்கிறது தான் கஷ்டம்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணும், இல்லைன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைல் இந்த சிக்கன் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ நாட்டுக்கோழி கறி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா தயிர் போட்டுட்டு தண்ணி இல்லாமல் கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. நாட்டுக்கோழி சிக்கனில் வேணாலும் செய்யலாம், கறிக்கோழியில் வேணாலும் செய்யலாம். இப்போ இதில் தேவையான மசாலாலாம் போட்டு ஊற வச்சுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. 1/2 எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. வெறும் மிளகாப்பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா பொடி வேணாலும் போடலாம், கரம் மசாலா பொடி வேணாலும் போடலாம், ஈவன் மட்டன் மசாலா பொடி போடலாம், பிரியாணி மசாலா பொடி போடலாம். ஸோ உங்ககிட்ட என்ன மசாலா பொடி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. நான் காரம் எங்கெல்லாம் போடணும் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் விட்டுக்கலாம், அப்போ தான் சிக்கனில் நல்லா மசாலா பிடிக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் கை வச்சு வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை இந்த மாதிரி மசாலா தடவை வைக்கும் போதும் நல்லா மசாலா இறங்கிட்டு சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க. இது நல்லா அப்படியே ஊறட்டும். வாங்க இப்போ சிக்கன் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டோங்க. இன்றைக்கி 1/2 கிலோ சாப்பாட்டு அரிசியில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த அளவு குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இதுலேயே நெய் எண்ணெய்லாம் போடுறது உங்கள் விருப்பம், உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பானல் இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாங்க. 2 பட்டை போட்டுக்கலாங்க, 4 லவங்கம் போட்டுக்கலாம், 4 ஏலக்காய் போட்டுக்கலாம், 2 ஸ்டார் மொட்டு போட்டுக்கலாம், கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறுங்க. இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கலாங்க. கல்பாசி கண்டிப்பாக இருந்தால் போடுங்க, ஏன்னா அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். வெங்காயம் ப்ரௌன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை நல்லா இப்போ ஒரு தடவை அப்படியே கிளறி கொடுத்துருங்க. இப்போ சிக்கனையும் குக்கர் உள்ளே போட்டுடலாங்க. அடுப்பு மீடியம் அனல்லே இருக்கட்டும். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. நல்லா இந்த எண்ணெயிலே சிக்கனை போட்டு வதக்கும் போதும் சீக்கிரமும் வெந்துடும். மசாலாலாம் நல்லா சிக்கனில் ஏறி இருக்கும். சிக்கன் சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 2 நிமிஷத்துக்கு இந்த சிக்கன் எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டுங்க. அப்பப்போ இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. 2 நிமிஷமாக சிக்கன் வதக்கிட்டுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதில் மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ நான் எப்படி பொருட்கள் போடுறனோ அதே மாதிரியே போடுங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா சிக்கன் நல்லா வதங்காது. 3 பச்சை மிளகாய் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். புதினா தழை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கிளறி கொடுங்க. 1 நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கலாங்க. நான் பெங்களூரில் இருக்கேன். இங்கே நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்காது. கறிக்கோழி வேகிறதுக்கு என்ன டைம் எடுக்குமோ அதே டைம் தான் இதுக்கு எடுக்கும். நார்மலாக எப்படி கறிக்கோழியில் செய்கிறோமோ அதே மாதிரி தான் நான் செய்கிறேன். இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. 50 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே ஊற்றிடலாங்க. தயிர் ஊற்றும் போதும் சிக்கன் நல்லா சாஃப்டாகிடும். அதே மாதிரி பிரியாணி நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த தயிர் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. தயிரும் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பழமாக 2 தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன், அதுவும் இப்போ இதிலே ஊற்றிடலாம். மிக்சியில் அரைச்சி தாங்க இதுக்கு ஊற்றணும். மிக்சி இல்லைன்னா மட்டும் அரைக்காமல் அப்படியே கட் பண்ணி போடுங்க. மிக்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக அரைச்சி போடுங்க தக்காளியை. ஏன்னா இப்படி அரைச்சி போடும்போது தான் இந்த சாப்பாட்டு அரிசியில் செய்யும் போதும் ருசி நல்லாயிருக்கும்.
ஏன்னா சாப்பாட்டு அரிசி பாயில்டு அரிசி அது நல்லா மசாலாவை இழுக்கும். அடுப்பணல் மீடியமாக வச்சே தான் நான் வதக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 நிமிஷத்துக்கு இந்த சிக்கன் நல்லா வதங்கட்டுங்க. அப்படியே விட்டுடுங்க. இடையில எடுத்து கிளறி கொடுங்க. ஆஹா, இப்பயே சூப்பராக வாசனை வருது. எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. சிக்கன் இந்த அளவுக்கு மசாலாவில் வதங்கினா போதுங்க. இனிமேல் அரிசி போட்டுடலாம். 1/2 கிலோ சாப்பாட்டு அரிசி எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நான் எடுத்திருக்க அரிசி பார்த்தீங்கன்னா சோனா மசூரி ஸ்டீம்டு ரைஸ். இது நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக என்ன அரிசியில் சாப்பாடு செய்வீங்களோ அதுலேயும் செய்யலாம். இப்போ இந்த அரிசியும் போட்டுடலாங்க. நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் செய்கிறேன். இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சீரக சம்பா அரிசியிலையும் இதே மெத்தட்லேயே குக்கரில் செய்யலாம். ஆனால் தண்ணி அளவு மாறும். அதாவது பாஸ்மதி அரிசிக்கும் சீரக சம்பா அரிசிக்கும் 1க்கு 1.5 தண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். பட் இதுக்கு தண்ணி மாறுபடும். நான் அரிசி போட்டுட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாங்க. ஒரே 1 நிமிஷத்துக்கு இதை அப்படியே நல்லா வதங்கட்டுங்க. ரொம்ப போட்டு அரிசி உடைக்க வேண்டாம். கிளறி கொடுத்துட்டு அப்படியே விடுங்க. இது நல்லா சூடாகட்டும். இந்த மாதிரி வதக்கும் போதும் சாதம் உடையாமல் இருக்கும். இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இனிமேல் தண்ணி ஊற்றிடலாங்க. இந்த கிளாஸில் தாங்க நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன். 2 கிளாஸ் அரிசி 1/2 கிலோ வந்ததுங்க. 2 கிளாஸ் அரிசிக்கும் நான் 3.5 கிளாஸ் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதிலே ஊற்றிடலாங்க. ஆக்சுவலாக 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். பட் நான் 1/2 கிளாஸ் தண்ணி குறைச்சிட்டேன். ஏன்னா ஏற்கனவே சிக்கனில் இருந்தும் தயிரில் வெங்காயம் தக்காளி இதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ கரெக்டாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பிரியாணி கொழன்னு போயிடும். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக வச்சுடுங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது பத்தலைன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. இப்போ கொஞ்சமாக அப்படியே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அப்படியே சும்மா அப்படி மேலே பரவி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இனி குக்கர் மூடிடலாம். விசிலும் போட்டாச்சுங்க. அடுப்பணல் மீடியமாக வச்சு 2 விசில் விட்டுறலாங்க. நீங்கள் நார்மலாக எப்பயும் எப்படி வைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி விசில் விட்டுக்கலாம். இப்போ இது 2 விசில் வரட்டுங்க. A few minutes later. அவ்வளோதாங்க. 2 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஆவி போயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, விசில் வரும்போதே அப்படியே கமகமன்னு வாசம் வந்துச்சுங்க. இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அப்படியே மேலே தூவிக்கலாம். இப்போ அப்படியே லேசாக கிளறி கொடுங்க. சாதம் நல்லா உதிரியாக தான் இருக்குது. ஜூஸியாகவும் இருக்குது பாருங்கள். லேசாக கிளறி கொடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக மணக்க நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். சர்விங் பவுல் அப்படியே கொட்டிக்கலாங்க. அப்படியே மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாங்க. இப்போது நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. எப்பயுமே பிரியாணின்னா சீரக சம்பா அரிசி பாஸ்மதி ரைஸில் தான் செய்வோம். பட் இந்த மாதிரி நார்மல் ரைஸ்லேயும் செஞ்சு பாருங்கள். அதுவும் சூப்பராக இருக்கும். ஆனால் இதுக்கு போடக்கூடிய மசாலாக்கள் நான் போட்ட மாதிரி போடணும். ரைஸில் அப்படியே மசாலாலாம் இறங்கிட்டு அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். இந்த சிக்கன் சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம போடுற அளவும் அதுக்கு போடக்கூடிய மசாலாவும். ஸோ கரம் மசாலா போட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி கசக்கும். அதே மாதிரி பட்டை கிராம்பெலாம் அதிகமாக போடாதீங்க. அதுவும் போடும்போது கசப்பு டேஸ்ட் வரும். இன்றைக்கி 1/2 கிலோ அரிசிக்கு நான் என்ன அளவு சொன்னனோ அப்படியே செய்யுங்க. சாப்பாடும் நல்லா உதிரியாக இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். ஜூஸியாகவும் இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் வேணால் இது செஞ்சு பாருங்கள். விசில் வரும்போதே சும்மா அப்படி மனம் அடிக்கும். அதே மாதிரி இந்த சாதம் சாப்பிட திகட்டாது. இதே பாஸ்மதி அரிசி சீரக சம்பா அரிசியில் செய்யும் போதும் கொஞ்சம் திகட்டும். பட் இந்த அரிசியில் திகட்டாது. பிரியாணிக்கு தண்ணி அளவு வைக்கிறதும் ரொம்ப முக்கியம். நான் என்ன அளவு தண்ணி வச்சனோ ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நான் 1/2 கிளாஸ் தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேன். அந்த அளவு பண்ணும்போது தான் பிரியாணி கொழன்னு இல்லாமல் இருக்கும். ஏன்னா சிக்கன்லேருந்து தயிர்லேருந்து வெங்காயத்துலேருந்து இதெல்லாம் தண்ணி வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அரிசியில் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் 1 கிலோ அரிசியில் பண்ணணுன்னா நான் எடுத்த அளவில் இன்னொரு மடங்கு சேர்த்து எடுத்துக்கோங்க.
இதே மாதிரியே நீங்கள் மட்டன் பிரியாணியும் பண்ணலாம். அதுக்கும் 2 விசில் விட்டாலே போதும். நீங்கள் அதுக்காக தனியாக மட்டனை வேக வச்சுட்டு அப்புறமா செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. பிராய்லர் சிக்கனாக இருந்தாலும் நாட்டுக்கோழி சிக்கனாக இருந்தாலும் இப்போ நான் எப்படி செஞ்சனோ அதே மெத்தட்லேயே செய்யுங்க. ஸோ தனியாக கறியை வேக வச்சுட்டு செய்யணும்னு கிடையாது. ஏன்னா நம்ம எண்ணெயிலே சிக்கனை நல்லா வதக்கிட்டோம். ஸோ வதக்கும் போதும் கறி நல்லா வெந்துடும். ஸோ இப்போ நான் சொன்ன டிப்ஸையும் அளவுகளையும் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா சூப்பராக இந்த பிரியாணி செஞ்சிடலாம். இப்போ இனிமேல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிரியாணி ரைஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். நார்மல் ரைஸில் பிரியாணி வச்சா டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சாப்பிட்டு பார்த்துருவோம். ஓ மை காட், சான்ஸே இல்லைங்க. கண்டிப்பாக செய்யுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் நான் சொன்ன அளவுகளோட நெய் பிடிக்கிறவங்க கொஞ்சமாக நெய்யும் போடுங்க. அந்த மனம் சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு பீஸ் சிக்கன் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. வா, இங்கே பாருங்கள். ஓ மை காட், இங்கே பாருங்க, சும்மா அப்படி இருக்குது. வா, சாப்பிட்டு பார்த்துருவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொன்னால் புரியாதா, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்குது. முடிஞ்சால் நாட்டுக்கோழியில் இந்த மாதிரி செய்யுங்க, செம்ம அஸ்தலாக இருக்கும். இந்த சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே நல்லாவும் வெந்திருக்கு, ஜூஸியாகவும் இருக்குது. இங்கே பாருங்களேன். சான்ஸே இல்லை. நார்மல் ரைஸ் தானே, நல்லா இருக்காது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்கிறத விட இது சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பாஸ்மதி ரைஸில் அந்த வாசனை வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணும். பட் இது வந்து அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாது. வயிறு மட்டும்தான் நிறையும், நாக்கு இன்னும் வேணும் வேணும்னு கேட்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்களேன். வா, எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி இருக்குனுங்க. இப்போ ரைஸும் சிக்கனும் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தலாம். நல்லா ஹாட்டாக இருக்கு, சான்ஸே இல்லை. இது கூட ஒரு ஆனியன் ரைத்தா மட்டும் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க. நிஜமாக அப்படி இருக்குது. மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, கண்ணுக்கு விருந்தாகவும் நாவுக்கு சுவையாகவும் அமைஞ்சிருக்குங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா எப்பயும் நான் சொல்கிற அதே டைலாக் தான், இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் நமக்கு குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது. ப்ளீஸ் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.